ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய கதையில் நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்கள் நடிக்கிற பென்ஸ் படத்துலேருந்து லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக தான் இந்த படத்துடைய பூஜையெல்லாம் முடிஞ்சு வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணி இந்த படத்துடைய வில்லன் யார் அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் வீடியோன்றது வெறித்தனமாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ தான் நம்ம டீகோடிங் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பென்ஸ் படம் வந்து எல்சி உள்ள தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாக நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களே சொல்லிட்டாரு. ஸோ அஃபீஷியலாக இந்த படம் எல்சி உள்ள தான் வருது. பட் ஆனால் எந்த படத்தோட கனெக்ட் ஆகி வரும் அப்படின்றது தெரியாது. ஸோ அது லியோ கூட கனெக்ட் ஆகலாம், இல்லை அப்படின்னா கைதி 2ஓட வந்து கனெக்ட் ஆகலாம், இல்லைனா கைதி படத்தோட கனெக்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி எந்த படத்தோட வேணாலும் அது வந்து கனெக்ட் ஆகலாம். ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆனால் எல்சி கனெக்ட் கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த எல்சி கனெக்ட்ல ஒரு புதுசாக ஒரு வில்லன் வராரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா நெயின் பாலி அப்படின்ற இந்த ஒரு ஆக்டர் தான். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தில் வில்லன் ரோல் வந்து பண்றாரு. ஸோ இவருடைய சாப்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் இவரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா வால்டர் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ வேற லெவல் தான். ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி ஆளுநர் மாசா இருக்காரு. அண்ட் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் படம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். உதாரணத்துக்கு லியோ அப்படின்னா அதுனா சிங்கம், அது வந்து விஜய். கமல் வந்து பார்த்தீங்கன்னா கழுகு அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல் வேர்டு வந்து வச்சிருப்பாரு. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா 3 அனிமல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் நாய் வந்து குலைக்கும். ஸோ அந்த நாய் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் ஒரு டயலாக் சொல்லும் போது ஆட்டா இருக்கிற மாதிரி அறுக்கணும்னு சொல்லியிருப்பான். ஸோ ஆடு அப்படின்ற ஒரு விலங்கினத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நம்ம வில்லன் அவர்கள் போட்டிருக்க ஷர்ட் அண்ட் அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா மீன் சிம்பிள் இருக்கு, அதாவது ரெட்டை ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த ஒரு 3 விலங்கினத்தை உள்ள வச்சிருக்காங்க. ஸோ இதுல மீன் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் அப்படின்றது கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா வில்லனோட இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீன்ன்றது இருக்கு. அதுவும் ஒரு மீன் கிடையாது, 2 மீன் இருக்கு. ஸோ அதை வந்து டுயல் ரோல் பண்றாங்க. ஸோ நெயின் பாலி அவர்கள் இந்த ஒரு படத்துல வில்லனா 2 ரோல் பண்றாரு. ஸோ 2 பேர் அண்ணன் தம்பியா இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வீடியோ அந்த மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. நல்லா நகை நட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு வில்லன் இருக்காரு, நெயின் பாலி இருக்காரு. அண்ட் அதுக்கு எதிர்த்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி 2 பேரை காமிச்சிருக்கனால 2 ஃபிஷ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருடைய செட்லயுமே வந்து 2 ஃபிஷ் தான் இருக்கு. ஸோ வால்டருக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வால்டருக்கான வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தியல் தான். ஸோ ரோலெக்ஸ் கத்தி எப்படியோ இந்த மாதிரி இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தியல கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ வேற லெவலில் இருக்க போது. ஸோ வீடியோ என்ட்ரி ஆகும் போதே வந்து பார்த்தீங்கன்னா யாரையோ ஒருத்தர் வந்து சுத்தியலால அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. அந்த நாய் வந்து குலைச்சிட்டு இருக்கு. ஸோ டாக் அந்த நாய் யார் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் ஆட்டா இருக்கிற மாதிரி அர்த்தம்னு சொன்னாலே. ஸோ அந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஹீரோவா இருக்கு, அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த டயலாக் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்மெட்டுக்குள்ள இருக்கிறவனா ஆட்டா இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாரு வில்லன். ஸோ வால்டர் சொல்லுவாரு. ஸோ அந்த ஹெல்மெட்டுக்குள்ள ராகவா லாரன்ஸ் தான் இருப்பாரு. ஸோ ஆல்ரெடி ரிலீஸ் பண்ண ராகவா லாரன்ஸுக்கு பர்த்டே வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஹெல்மெட்டுக்குள்ள தான் ராகவா லாரன்ஸ் இருப்பாரு. ஸோ அவரை போட்டு தள்ளுறது தான் இவரோட மெயின் அப்படின்னு மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவர் தானே ஹீரோ. ஸோ அவரை போட்டு தள்ள தான் வந்து வில்லன் இருப்பாரு. ஸோ அதனால அவரை வந்து ஆடு அப்படின்னு மென்ஷன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் டீசர் வந்துச்சுன்னா அதுல இன்னும் தெளிவாக கொடுப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் நெயின் பாலிக்கு எப்படி இந்த ஒரு கேரக்டர் செட் ஆகும், வில்லன் கேரக்டர் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உடம்பு ஃபுல்லாக நகை நட்டுன்னு போட்டுக்கிட்டு ஜவுளி கடை வியாபாரி மாதிரி எல்லாம் பார்க்கறதுக்கு எல்லாம் அம்சமா இருக்காரு. பல்லு இல்லை எல்லாமே வந்து தங்கத்தாலே வந்து போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அண்ட் ரோலெக்ஸோட ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தாங்க. வேற லெவலில் இருந்துச்சு அதெல்லாம். அண்ட் புதுசாக நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு விஷயத்தை மாத்திருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா லியோ படத்துல இருந்து அதே நாற்காலியை கொண்டு வந்து போட்டு வால்டருக்கு வந்து மென்ஷன் பண்ணாம வேற ஒரு சேர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ நல்லா இருந்துச்சு. அது நல்லா நீளமா இருக்குது. அண்ட் இன்னொரு இடத்துலயுமே இந்த ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதாவது இந்த வீடியோக்கு முன்னாடி நம்ம ராகவா லாரன்ஸ் அவருடைய பர்த்டே அன்னைக்கு இந்த பென்ஸ் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு இல்லையா. ஸோ அந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் அவர்கள் இந்த ரோலெக்ஸ் கத்தி எடுத்து அந்த ஃபிஷ்ஷை வந்து துண்டு துண்டா வெட்டிட்டு இருப்பாரு. ஸோ அதை பார்த்தாலே நல்லாவே தெரியும். ஸோ இப்போ ஃபிஷ்ன்றது இந்த வில்லன் தான் நல்லா தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இந்த ஃபிஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுற போறாங்க அப்படின்றது இன்னுமே நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த 2த்தையும் மென்ஷன் பண்ணி பார்க்கும்போது அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபிஷ்ஷை வெட்டினா அப்படின்னா நம்ம 2 பேரையும் போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு மாதிரி எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷை தான் வந்து போட்டு தள்ளிட்டு இருக்காரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது படத்தோடைய இன்ட்ரோல் பிளாக் இல்லைனா எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வால்டர்ல ஏதாவது ஒரு வால்டர் போட்டு தள்ள அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ யாராவது இறந்து போகும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்காக ஒரு ரிவெஞ்ச் எடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 ஃபிஷ்ஷையும் வெட்டிட்டு இருந்தாரு நம்ம ராகவா லாரன்ஸ் அப்படின்னா ஓகேங்களா. பட் ஒரு ஃபிஷ் தான் வெட்டிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்படியெல்லாம் கனெக்டிவிட்டிங்கிறது வருது. ஸோ இந்த படத்துல ஒரு இது ஃபிஷ் அப்படின்றனால கண்டிப்பா இடையில ஃபிஷ் எல்லாம் செய்வாங்க. ஸோ வேற லெவலில் இருக்க போது. ஸோ எப்படின்னு கேட்டீங்கன்னா விக்ரம் படத்துல எப்படி இன்ட்ரோல் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டை அடிச்சு ஒரு சீன் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி மீனை வெட்டி வந்துன்னா ஒரு சம்பவம் கண்டிப்பாக பண்ணிடுவாங்க படத்தில். உடனே கமெண்ட் பாக்ஸில் வந்து லியோனா சிங்கம் தானே, அப்போ லியோ படத்தில் சிங்கத்தை வெட்டி குழம்பு வைக்கலாம் கேட்டுறாதீங்க. ஸோ அதெல்லாம் வெட்டிலாம் குழம்பு வைக்க முடியாது.
இது வந்து சும்மா சின்ன ஃபிஷ் தானே, அதனால பிடிச்சி வச்சு வந்து படத்துக்குள்ள வைக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கண்டிப்பா தரமா இருக்கும். அண்ட் நம்ம வில்லனுக்கு பின்னாடி வந்துன்னா 2 ஸ்டாச்சு இருக்கும், அதாவது லேடி ஸ்டாச்சு. மேபி வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் அடிக்டரா இருக்க வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா 2 பாக்கெட் வந்து கேர்ள் வச்சிருக்காங்க, சேலை கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இவங்க வந்து ஒரு பெண்கள் ஏதாவது பண்றவரா இல்லை ஏதாவது சிலம்பு சம்பன்ற ஆளா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்னன்றது ஆனால் இப்போ ஃபுல்லா நல்லா டீட்டெயிலா வந்து கொடுக்கல. 2 பேர் நிக்கிறாங்க, நடுவில் ஃப்ரேம் மாதிரி நிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ மேபி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மன்னர் காலத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா போருக்கு போகும்போது மேல அந்த இது போட்டு போவாங்க இல்லையா. ஸோ இது எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. மேல அடிபட்டுற கூடாது, ஏதாவது இது பண்ணா இதாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் எதனா போட்டு போவாங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா இங்க மாட்டி வச்சிருக்காங்க எலும்பு கூடு மாதிரி. இது என்ன அப்படின்றது எனக்கு சரியா தெரியல. அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து கொக்கைன் சம்பந்தப்பட்ட மாதிரியே வந்து காமிக்கல. இந்த வீடியோ ஃபுல்லாவே வந்து கோல்டு வச்சு தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த படம் ஃபுல்லாவே கோல்டு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. கோல்டு இருந்தாலும் கண்டிப்பா கொக்கைனும் இருக்கும். பட் கோல்டு இருந்துச்சு அப்படின்னா கூலி படத்தோட கனெக்ட் ஆக அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா கூலி படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டை பத்தினதான். ஸோ கோல்டு தான் அந்த படத்துல ஃபுல்லாவே. ஸோ அதனால இது கூலி படத்தோட கனெக்ட் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எதிர்பார்ப்பு இல்ல, ஒரு டவுட் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அது வந்து கனெக்ட் ஆனிச்சு அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். ஸோ இவரு பண்ற தொழில் என்னன்னு தெரியல, நம்ம தேவா அவரு என்னன்னு தெரியல. கூலி படம் ரிலீஸ் ஆயிட்டு இந்த பென்ஸ் படத்துல இருந்து ஒரு டீசரோ இல்ல ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிளோ வந்துச்சுன்னா நமக்கு வந்து கொஞ்சமாவது கன்ஃபார்ம் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கனெக்ட் ஆனாலும் நல்லா தான் இருக்கும் எல்சியூ கனெக்ட். பட் ஆனால் இப்போ வரைக்கும் கூலி படம் எல்சியூல வராதுன்னு தான் சொல்றாங்க. மேபி லோகேஷ் அவர்கள் சஸ்பென்ஸ் வச்சு இந்த ஒரு படத்தை எல்சியூல கொண்டு வந்து கொடுத்தாலும் ஓகே தான், நல்லா தான் இருக்கும் அதுவும். ஸோ என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இது மட்டும் இல்லாம அவனுடைய பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டு நம்ம வில்லன் வந்து அந்த ஒரு வீடியோல கேட்பாரு. ஸோ அதுக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா BENS சொல்லி அதுக்கப்புறம் இசட்னு சொல்லுவார். ஸோ எஸ்ல ஒரு பேரு இசட்ல ஒரு பேர் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. மேபி இவர் பேரை கூட வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்றனால இப்படி எஸ்ன்னு சொல்லி அவர் பேர் இசட் அப்படின்ற மாதிரி இப்படி மாத்தி கூட சொல்லியிருக்க வாய்ப்புகள் இருக்கு. இல்லை அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் தெரியாத ஒரு ஆளா இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை ஒரு மாத்தி சொல்லியிருக்காங்க, அதை மாத்தி சொல்ல வச்சிருக்காங்க அப்படின்னா அதுல ஏதோ ஒரு டீகோடிங் இருக்கு. பட் அது எனக்கு கிளியரா தெரியல. ஏன் அப்படின்னா அது மேம்போக்கா தான் சொன்னாங்க, கண்டுக்காத மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அதனால ஒரு டவுட்டா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். படத்துல ஏதாவது சஸ்பென்ஸ் அதுக்கு வச்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கண்டிப்பா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தரமா எடுத்து வச்சிருப்பாரு. ஸோ இப்போ கூலி படத்தோட ஒர்க்கிங்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ கைதி 2 படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பென்ஸ் படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆனதுமே கையோடய வந்து பாத்தீங்கன்னா கைதி 2 படத்தோட கனெக்டா இந்த எல்சியோட கனெக்டா கைதி 2 படம் ரிலீஸ் ஆயிடும். ஸோ கைதி 2க்கு தான் செம்ம வெயிட்டிங் ஃபேன்ஸ். அண்ட் பென்ஸ் படத்துக்கும் ஓரளவு வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா தரமா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது கூடவே சேர்த்து பிஜிஎம்ன்றது வெறித்தனமா இருந்துச்சு. ஸோ என்னதான் வந்து பாத்தீங்கன்னா சாயாபேங்கு மரணத்தனமா போட்டிருந்தாலும் நல்லா இருந்தாலும் சூப்பரா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இருந்தாலும் அனிருத் பண்ணியிருந்தாங்கன்னா அப்படின்னா நமக்கு அந்த குறைன்றது கண்டிப்பா இருக்காது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பட் ஆனால் பிஜிஎம் நல்லா தான் இருந்துச்சு, நான் இல்லைன்னா சொல்லலை. இருந்தாலும் அனிருத் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மள அனிருத் அவர்கள் வந்து மைண்ட் செட் பண்ணிட்டாரு. பட் உண்மையாலுமே சாயா பேன்கர் போட்ட பிஜிஎம்ன்றது சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ நான் ஒரு சாங்ஸ் கம்போஸ் பண்ண படங்கள் எந்த படமே ரிலீஸ் ஆகல. ஸோ அதுக்குள்ள நான் 5-6 படங்களை வந்து கையில் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அவர் எப்படி பிஜிஎம் போட்டிருக்காரு படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே நண்பா, பென்ஸ் படத்துலேருந்து ரிலீஸ் ஆன இந்த ஒரு வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட தாட் வந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.